குணாவா நீங்களோட வரலாம். ஐயா அது சொல்லாதீங்க. அதாவது மனிதனுக்கு வந்து இல்லவே கிடையாது, எல்லாருமே இருக்குது. மனிதன் பிறக்க போனோம். ஐயா இல்லைன்னு எப்போ சொல்லுங்க. குணா பொண்ணு எங்கள் வீட்டில் ஒரு பெரிய ஆச்சரியப்படும். கோயிலுக்கு போகிற இதெல்லாம் வாங்க என்ன சொல்கிறாரு, இங்கே வந்தவங்க எல்லாம் பெரிய ஆள் ஆகிட்டாங்கிறாரு. ஆமாங்க, உண்மை. இது உண்மை. அவார்டு எத்தனை கொடுத்தாங்கப்பா? சூப்பர். ஐயா, இவரை வனவங்கலாம் இப்போதைக்கு இல்லை, 50 வருஷம் முன்னாடி கோடீஸ்வரன். அப்படியா? ஆமாம், உலகத்துக்கு தெரியாது. நான் வந்து எல்லாரும் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பாருங்க, இல்லைன்றவங்களாம் இருக்கிறவங்களா இருக்கணும்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட வேண்டி நான் 20 ஆண்டு காலமாக சேவை பண்ணிட்டு இருக்கேன். இதில் இருக்கிறவங்களாம் வந்து நம்பி கூட பெரிய பெரிய கோடீஸ்வரர், மல்டி மில்லியனர். கப்பல் அது போனால் தான் இருக்கிறாங்க. நம்ம கீழே இருந்து அண்ணான்னு தான் பார்த்துக்கிறீங்க. அந்த மாதம் குரு பூஜை தேதி சொல்லுங்கள். அது வந்து இது வந்து நம்பிக்கை தான். ஐயா, அடுத்த மாதம் குரு பூஜை தேதி சொல்லுங்கள். 17/8/26 திங்கட்கிழமை காலை 9 மணி அளவில் குரு பூஜை நடைபெற இருக்கின்றது. அனைத்து பக்தர்களும் கலந்து கொண்டு அருளாசைப்பட்டு செல்லுமாறு எங்களை அன்புடன் கேட்கிறோம். ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 98409 தொடர்புக்கு 984091265 வில்லிவாக்கம் சுரக்காய் சித்தர் ஆசிரமம். நட்சத்திர பூஜை நடந்துட்டு இன்னைக்கு வந்து பூராட நட்சத்திரம் முன்னிட்டு உங்களுக்கு தான் ஸ்பெஷல். நீங்கள் ஏதோ கலக்கத்தில் வந்துடுங்க, அதெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடும். தாத்தாவுக்கு வர வந்துடுங்க. எல்லோரும் இங்கே வரவங்களுக்கு எல்லோரும் நடக்குதுங்க. குழந்தை இல்லாதவங்க குழந்தை, படிப்பு இல்லாதவங்க படிப்பு, எந்த காலேஜில் சீட், மெடிக்கல் காலேஜ் 3 சீட்டு கிடச்சிருக்கு. நல்லதும்மா. மெடிக்கல் காலேஜ் சீட் கிடைக்குமா? மெடிக்கல் காலேஜ் சீட்டு 3 பேருக்கு வாங்கி கொடுத்தாரு. இது வந்து வேணும் அவங்களுக்கு. அதாவது எவ்வளோ அற்புதம் நடக்குது. இன்னும் மக்களுக்கு தெரியல, ரீச் ஆகணும். நான் வந்து அவங்களா தேடின்னு வரணும். நம்ம விளம்பரமெல்லாம் பண்ணக்கூடாது. அதை நம்ம எதுவும் பண்ணணும், பேனர் அடிச்சு ஊட்டிடலாம், இது ஒன்றா பண்ணலாம். ஆமாம், நம்ம வந்து அவங்களா தேடினோம். வருஷம் சொல்லி வேணுக்கா பழமே பல பேர் அவங்களுக்கு நல்ல அவங்க அப்படியே தான் போகணும். ஒரு அம்மா இவங்களுக்கு ஒரு அம்மா குழந்தை இல்லாத குழந்தை பொண்ணு உலகம் ஃபுல்லாக சுற்றிருக்கிறாங்க. நடக்க முடியாத கேன்சர் பேஷண்ட்டு நடந்துருக்காங்க. படிப்பு யாரில் படிச்சுட்டான், பெரிய வேலை கிடைக்கல, வேலை பாக்கியம் எல்லாருமே கிடச்சிருக்கு. நீங்க வந்துக்கிறேன், நான் எங்கேயும் போக மாட்டேன். அதுதான் சார். அதாவது ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேங்க, நான் வந்து அடித்து சொல்கிறேன். சித்தர்கள் ஈடுபாடு இருக்கிறது தான் இங்கே வர முடியும். இல்லாதவங்க யாரும் வர முடியாது, நினச்சா கூட வர முடியாது. சித்தர்கள் யார் இருக்காங்க, பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் இருக்கணும், உங்கள் மூதாதிகளோட இது இருக்கணும், உங்கள் தாத்தா என்ன சித்தரோட படைக்கணும், வள்ளலாரோட அந்த மாதிரி தான் ஈடுபாடு. சித்தரோட ஈடுபாடு இருக்கிறது வர முடியும். ஆனால் யாரும் வர முடியாது. பூர்வ ஜென்ம புண்ணியம் இருக்கிறது வர முடியாது. எல்லாரையும் வர முடியாது. நீங்கள் சொல்கிற மாதிரி என் ஒரு மேசில் ஒருத்தருக்காரு, அந்த கோயிலுக்கு போகலாம், அந்த கோயிலுக்கு போகலாம், நான் வரமாட்டேன். அன்றைக்கி ஒரு கூட்டம் ஒன்று இது வந்து நான் ஆச்சரியமாகுது. பெரியார் கொள்கையோட கூட இது வரான். நான் இப்போ அந்த மாதிரி கேரக்டர் தான். நான் வந்து எதிர்பார்க்கறதும் இல்லை. வந்து அவருக்கு கூட்டம் ஒன்று நான் எங்கே கூப்பிட்றேன், எதுக்கு நான்லாம் கேட்பேன். உடனே நாதமுடி முன்னாடி தெரு, திருநூறு 2வது தெருன்னாரு. கரெக்டாக வந்துட்டேன். இப்போ மனிதனா வந்து மகானா அந்த இதில் வந்து ஜாதி மதம் பேத கிடையாது. நபிகள் நாயகர் மாதிரி இவர், ஜீசஸ் மாதிரி இவர், எல்லாரும் மாதிரியும் அவர் வருவாங்க. மனிதனான மகானாக, அதாவது ஜாதி மதம் பேத மட்டும் இவர் பழகாத ஆள் கிடையாது. முத்துராமலிங்க தவிர இவருடைய சிஷியர்கள் எல்லாம். வினோபாஜி எக்மோர் இது ரயில்வே ஸ்டேஷனுக்கு இடம் கொடுத்ததெல்லாம் இவரோட இதுதான். இவர் மூலமாக கொடுத்தது எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் தான். எல்லாரும் இவரை தெரியாதான் கிடையாது. உலகத்தில் அத்தனை மக்களுக்கு தெரியும். ஆனால் விளம்பரப்படுத்திக்கிறது கிடையாது. இப்போ அவங்கவுங்க வந்து அவங்க சாப்பிட்டு அவங்க வீட்டுக்கு போகிற மாதிரி அந்த மாதிரி சாப்பிட்டு அவங்க சந்தோஷமாக இருக்காங்க. வரவங்களுக்கு எல்லாரும் எல்லாரும் செய்கிறாரு. நானும் 20 ஆண்டு காலமாக வீட்டில் வந்துருக்கேன். உங்களுக்கு என்ன? நான் இந்தியன் ஆயில் கான்ட்ராக்டரு. எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. நான் 10 லாரி வச்சுட்டேன் இந்தியன் ஆயில். இப்போ எனக்கு ஆக்சிடென்ட் வந்துட்டு வந்து நான் சரணாகிதாகிட்டு இவரே இப்போ என் உயிரை காப்பாற்றி. உயிர் முக்கியம், பணம் முக்கியமா? ரெண்டும் முக்கியம். எனக்கு உயிர் முக்கியம், உயிரை காப்பாற்றுங்க. கரெக்டு. உயிர் வாழறதுக்கும் பணம் ஒன்று. அதை நான் நினைக்கல. நான் அவர் கொடுக்குறாரு. நான் பணம் பாக்கெட்டில் 2 லட்ச ரூபா வச்சுன்னு இதுவாகிடுச்சு, ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அப்போ பணம் எனக்கு என்ன, உயிர் தானே முக்கியம். அதுதான் அந்த கீழ்த்தரவாக நினைக்காதீங்க, உயர்வாக நினைங்க. உங்களே ஏன் தாழ்த்துக்கிறீங்க? அப்படி இல்லையா, ஹாஸ்பிட்டலில் போனோம்னா